ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த கால நேரத்தில் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் நாம் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம ஒரு நாளும் ஒரு காலமும் மறைக்கவே கூடாது. தேவ திட்டத்தின்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய எல்லா காலங்களிலும் ஆண்டவர் நமக்கு துணை நின்று பாதுகாத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆகையினால ஆண்டவர் இந்த நாளில் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. எங்களிடத்தில் பலர் வெளியில் போய் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நேர்முகத்தில் பார்க்கும்போதும் மற்ற இடங்களில் ஏதாவது பார்க்கும்போது கமெண்ட் செக்ஷன்லாம் எங்களிடத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரங்க ஒவ்வொரு நாளைக்கு வாக்குத்தத்தங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லி அநேகர் சொல்லி எங்களை பலப்படுத்துகிறதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு ஒரு முக்கியமான வசனத்தை வேதத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். பல இடங்களில் நாங்கள் ஊழியத்திற்கு போகும்போது யாராவது சந்திப்பறலனால் அவங்க சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர் எல்லா விதத்துலையும் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் பிரதர், ஆனால் எங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப வறட்சியாக இருக்கிறது, ஒரு செழுமை கிடையாது. நல்ல பண வசதி இருக்குது, பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க, சம்பாத்தியம் பண்ணுறாங்க, வீட்டுக்காரர் வேலை பண்ணுறாரு, சம்பாத்தியம் பண்ணுறாரு, நல்லா எங்கள் சாப்பாட்டுக்கு எந்த குறை இல்லை. ஆனால் வீட்டில் ஏதோ ஒரு வறட்சியான ஒரு காரியம், காய்ந்து போயிருக்கிற ஒரு காரியமாக இருக்குது, எங்கள் நிலைமையாக இருக்குது. ஒரு ஆவிக்குரிய வறட்சியை நாங்கள் பார்க்குறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் எங்களை அப்படியே சுற்றி கொண்டு இருக்கிறது நாம் பார்க்குறோம். எங்கேயாவது வெளியில் போகும்போது, வெளியில் நாலு பேர் இடத்துல பேசும்போதோ, ஒரு கடத்தருக்கு போகும்போதோ, ஒரு எங்கேயாவது ஒரு சேட் பாயிண்ட்டுக்கு அந்த மாதிரி போகும்போது எங்கள் சூழ்நிலைலாம் நல்லா இருக்குது. ஆனால் வீட்டுக்கு வரும்போது ஏதோ ஒரு சம்திங் டார்க்னஸ் இஸ் ரூலிங் அஸ், ஏதோ ஒரு இருள் எங்களை அப்படியே சூழ்ந்து எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது போல் நாங்கள் உணர்கிறோம் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லி நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். வாலிப தம்பிங்களும் சரி, சகோதரிமாருங்க, குடும்பத்தை நடத்துகிற குடும்பஸ்திரிங்க சரி, இப்படி அநேகர் சொல்லிறத நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒருவேளை இப்படி போல சூழ்நிலை உங்கள் வீட்டில் ஏதாவது இருக்கும், நீங்களும் அப்படி இருளான ஒரு காரியத்தில் நான் போயின்னு இருக்கிறேன் பிரதர், எங்கள் வாழ்க்கையிலும் இப்படி போல் ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா விசேஷமாக உனக்காக நான் கடைசியில் ஜபிக்க போகிறேன். அதற்கு முன்பாக அதற்கு ஏற்ற ஒரு வசனத்தை நாம் வேதத்திலேருந்து வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, இப்போ நான் சொல்லப்பட்ட இந்த உதாரணத்தின் வார்த்தை இந்த வசனத்தில் எழுதப்பட்டது நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் நினைவுள்ளவர்களாக நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நதியாக இருப்பாய் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. பாருங்கள், என்ன ஒரு பிரமாதமான ஒரு வார்த்தை. இப்போ நான் ஒரு சில குடும்பத்தில் அவங்க சொல்லி என்னிடத்தில் தெரிவித்து அவங்க வருத்தப்பட்டதான சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் நாளில் வச்சிருக்கிறார். ஆகினால வறட்சியான ஒரு சூழ்நிலை, த ட்ரைனஸ், காய்ந்து போயிருக்கிற, கேட்கும்போதே ஒரு அருவருப்பாக இருக்குது பாருங்கள். காய்ந்து போய் ஏதாவது ஒரு பொருள் காய்ந்து போயிட்டு இருந்தால் அதை நம்ம உபயோகப்படுத்தவே மாட்டோம். காய்ந்து போயிருக்கிறத, ஒரு செடி காய்ந்து போயிடுச்சு, அதை போட்டுருவோம், தேவையில்லை. ஒரு தின்பண்டம், ஒரு ஆகாரத்தை புசிக்க வேண்டியது காய்ந்து போயிருக்கிறது என்றால் நம்ம அதை உபயோகப்படுத்த டெஃபினெட்லி வி வில் நாட் யூஸ் தட். அது நமக்கு உபயோகம் இல்லைன்னு சொல்லி, அப்படி இன்றைக்கு ஆவிக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஒரு காரியங்கள் நமக்கு ட்ரைனஸாக இருக்குது, வறட்சியாக இருக்குதுன்ற ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் சமூகத்தில் தான் அதை நம்ம புதுப்பித்து கொள்ள வேண்டும், பலப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது என்றால் ஆண்டவரிடத்தில் நீ நெருங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் காய்ந்து போகிற ஒரு நிலைமை, ஏன் நம்முடைய சூழ்நிலை காய்ந்து போகுது என்றால் ஆண்டவருடைய ஒரு பரவசம்,
ஆவியானுடைய நடத்துதல், ஆவியானுடைய ஒத்தாசை, கர்த்தருடைய பக்தி நமக்குள்ள இல்லாததுனால, ஒரு வைராக்கியம் இல்லாததுனால, தேவன் நம்மோடு கூட அவருடைய பிரசன்னம் இல்லாததுனால, அவருடைய சமூகம் இல்லாததுனால நம்முடைய காரியங்கள் விலகி போகிறது. சமீபத்தில் ஒரு போதகர் ஐக்கியத்தில் உட்கார்ந்து நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அப்போ ஒரு முக்கியமான ஒரு போதகர் அவர் ஒரு சில காரியங்களை சொன்னார். என்ன அப்படின்போது, ஐயா, நாம் சில இடங்களுக்கு நம்ம பிரயாணப்படுவோம். ஒரு கார்லேயோ, ஒரு பேருந்துலையோ, ஒரு ட்ரெயின்லையோ நம்ம பிரயாணப்படும் போது நல்லா நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் சில சமயத்தில். ஆனால் அப்படி போக போக வெவ்வேறு ஊர்களை நாம் கடந்து போகும்போது அங்கே ஒரு சில ஆவிக்குரிய போராட்டங்களை நம்ம பார்ப்போம். ஆவிக்குரிய ஒரு வறட்சியை நம்ம பார்ப்போம். ஒரு காய்ந்த நிலைமையை அந்த இடத்துல சமூகத்தையே உணர முடியாது, தேவ பிரசன்னத்தையே உணர முடியாது. நம்மவே பயம் பொறுத்ததாக இருக்கும், நம்மவே அந்த இடத்துல தோற்று போயிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியத்தை ஒரு அருமையான போதகர் சொல்லி கொண்டிருந்தார். அப்படி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கூட நம்ம யோசிக்கிறோம், நம்ம கடந்து போகிறோம், ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம், ஒரு வறட்சியான காரியங்கள். இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் போய்கொண்டு இருப்பீங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம், ஒரு ட்ரைனஸ் இருக்குது, ஒரு வறட்சியான காரியம் இருக்குது, எங்கள் வாழ்க்கையில் செழுமை இல்லை, எது எடுத்தாலும் நாங்கள் தோல்வி, எது எடுத்தாலும் எங்கள் வாழ்க்கையில் ஜெயம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீர்களானால், ஆண்டவர் இன்றைக்கு காலை நேரத்தில் வசனத்தை சொல்லுகிறத போல ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இருப்பார்னா, வற்றாத நீரூற்றை போல. வற்றாத நீரூற்றில் யாராவது போய் தண்ணீர் குடிக்கலாம். அது பல இடத்துல அது பாயுவதற்கு, உபயோகப்படுத்துவதற்கு அதை திசை திருப்பி விடலாம். அப்படி அந்த வற்றாத நீரூற்று எப்படி காயாத ஒரு நிலைமையாக எப்போதும் தண்ணீர் வற்றாத படிக்கு ஒரு செழுமையாக இருக்கிறதோ, அப்படி போல ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையை செழுமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த கால நேரத்தில் வறட்சியான சூழ்நிலை கர்த்தர் மாற்றி செழுமைக்குள்ள நடத்துவார். இது 100% உண்மை, 100% சத்தியம். இதனை விசுவாசிக்கும் போது, நம்பும் போது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கப்படும். அதனால வசனம் சொல்லப்படுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைமுள்ளவதாக்குவார். உன் எலும்புகள் நினைமுள்ளதாக்கும், உன் எலும்புகளை பலப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார், நினைமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவே இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வீட்டு பக்கத்தில் அருகில் தோட்டத்தோடு வச்சுன்னு இருக்கிறவங்க பாருங்கள், எப்பவுமே அது காய்ந்த இருக்கிற நிலைமையை பார்க்க மாட்டாங்க. தண்ணீர் பாய்ச்சி கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு செடிகளுக்கும், மாச்செடி, பலாச்செடி, வாழைச்செடி, வாழைக்கன்றுகள், வாழை மரம், இல்லை கருவேப்பிலை செடி, இல்லை ஒரு தக்காளி, ஒரு நாற்று, இப்படி போல இருக்கிற ஒரு கீரை வகைகளுக்கு தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கும். காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை விடுவாங்க. ஏன்னா அது காய்ந்து போகக்கூடாது. காய்ந்து போயிட்டால் ஒன்றத்துக்கும் பிரச்சனை, எடுத்து கடாச வேண்டியது, வீசாட்ட வேண்டியது தான். அப்படி போல இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்து வீசாட்டிட்டு, தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்தமுள்ள தேவன், நமக்காக நித்தியத்தை வைத்திருக்கிற தேவன், உனக்கு மகா பெரிய காரியங்களை செய்வதற்கு உனக்கு வறட்சியை எடுத்துட்டு ஆண்டவராகிய தேவன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக எலும்புகள் நினைமுள்ளதாய் மாற்றுவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாதபடிக்கு இருக்கும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைங்களோட வாழ்க்கையில் ஏதாவது குற்றங்கள், குறைகள், அன்ற வறட்சியான காரியங்கள் இருக்குமானால் கர்த்தர் தயவாய் மன்னித்து நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நினைமுள்ள எலும்புகளாக, ஆண்டவரே தகப்பனை திருப்தியாக்கப்பட்டவர்களாக, ஆண்டவரே தகப்பனை தோட்டத்தில் ஆண்டவரே தண்ணீர் பாய்ச்சுகிற ஆண்டவரை எப்படி அது காயாதபடி, ஆண்டவரே அது வற்றாதபடிக்கு, ஆண்டவரே வறட்சியாக இல்லாதபடிக்கு செழித்தோங்குமோ, அப்படி போல செழுமைகளையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளும் பிள்ளைங்க வாழ்க்கையில் தந்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.